நாம் நின்று கொண்டிருந்த வேலையில் வேதாந்தத்திலிருந்து நாம் இப்பொழுதை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து 12 வரை நாம் வாசிப்போம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் முத்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து வந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கணிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வேத வாக்கியங்களுக்காக வேதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக சகோதரன் செலுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறது. நான் எடுக்கிறதான சிறிய முயற்சி அற்பமான நாட்களில் யார் ஆசைப்படலாம். நன்றி தகவலை நீங்கள் எடுக்கிறதான முயற்சிகளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நீர் எங்களை எப்படி பயன்படுத்தினீரோ அப்படி சூரிய உதயம் வந்து செய்தது வாசிக்கிறோம். அந்த வாலிப கூட்டங்கள் வயதானவர்களுக்கும் ஆண்களுக்கும் செய்தி கொண்டு வருகிறார்கள். சூரியன் வந்துவிட்டது, சூரியன் உதித்து விட்டது என்ற செய்தி. அதுக்கு பின்பாக இருக்கிறதான தாய்மார்களும் சகோதரிமார்களும் கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த வாலிபர்கள் கொழுந்து விட்டு ஏறிவிட்டு நேரத்துக்கான செய்தி அனுப்புறேன். உலகமெங்கும் சிதறிக்கிறார். அண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே அண்டவர்கள் ஊடுருவி சென்றிருக்கிறார்கள். பரப்பப்படியாக இந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தணும். காடானாலும் மேடானாலும் ஆண்டவர் எவ்வளவு கசப்பான காரியமாக இருந்தால் சகிக்கத்தக்கதான சகிப்பு தன்மை பிள்ளைகளை தான் பெரிய காரணம். நாங்கள் அதை கேட்கும் பொழுது நீர் உங்களோடு எங்களை ஆசீர்வதிக்கும் எடுத்து பயன்படுத்துவான். நீ கர்த்தாவே ஒரு கருவியை உபயோகிக்காவிட்டால் அந்த கருவி பிரயோஜனமற்ற தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த கருவியை எடுத்து நீர் பயன்படுத்த மாட்டோம். மனுஷர்கள் அல்ல, நீர் அதை எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் இனி நாமத்தில் நாம் உட்காரலாம். அந்த பகுதியில் நான் தியானத்துக்கு முன்பாக அப்படின்னு ஒரு சிறிய சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அறிந்தவாறு 2 வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், 2017 கடைசி அப்படியாக அடியன் மனைவி கர்ப்பமாக இருக்கும்பொழுது நாங்கள் அப்படியே திருச்சி பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே டெலிவரி பார்க்க முடியாது. அப்பொழுது இங்கே வீட்டிலேருந்து புறப்படும் போதே அடியனுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஆனால் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம், எப்படியாவது அங்கே மனைவி கொண்டு போய் விடணும்
அப்பொழுதுதான் இந்த வெள்ளம் போன்ற எல்லா காரியங்களை வைத்து நம்மளை பயமுறுத்தியிருந்தாலும் சென்னையில் பிரசவம் பார்க்க வேண்டாம் என்றது சூழ்நிலைக்காக நாங்கள் அப்படி அதிர்ச்சி தியானப்பட்டு சென்றோம். சென்று அங்கே விட்டுட்டு கிளம்பும் போது அங்கே இருக்கிற நாட்களிலே அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடல் பலவீனம் ஆகி அப்படியே அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து கொண்டிருந்தோம். சகோதரனா ரெண்டு மாமனார் அப்படியாக அப்படி கூட வந்து அங்கே எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. ஆனால் கொடுக்குற மாத்திரைகள் எதுவும் நம்மளுக்கு சரி வர மாதிரி தெரியல. அப்போது உடம்பு ரொம்ப பலவீனமாகி கொண்டே இருந்தது. கடைசியாக அங்கே இருக்கிற ஜிஹெச்ல கொண்டு போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 6 தான் உங்களுக்கு இருக்குது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டி இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஃபுல் செக்கப் பண்ணலை. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் உடையோட சித்தப்பா பிரதர் ஞானப்பிரகாசம் அங்கிள் அவரும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஃபுல் செக்கப் பண்ண சொல்லி அவங்க ஃபுல் அட்மிஷன் போட்டு நைட்டு அட்மிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஃபுல் செக்கப் பண்ணும்போது தான் தெரிந்தது இந்த மாதிரி பிளட்டில் யூரியா கிரேட்டின் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த கண்டிஷன், ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஞானப்பிரகாசம் அவர் சர்ச்சில் பிரதிஷ்டை ஆராதனை இருந்தது. அது கூட கலந்துக்க முடியாமல் நான் அப்பா அங்கிள் எல்லாரும் சேர்ந்து அப்படியாக ரொம்ப முடியாத சூழ்நிலை அப்படியாக ஆம்புலன்ஸ்லேயே நாங்கள் அப்படியாக சென்னைக்கு வந்துட்டு உடனேவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலை. ஏன்னா அடுத்த நாள் வந்து சர்ச்சு. நான் என்ன சொன்னேன், சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறமா திங்கட்கிழமை போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் போயிட்டு திங்கட்கிழமை போயிட்டு அட்மிட் ஆகலான்னு இருக்கிற சூழ்நிலையில சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு சர்ச்சு முடிகிற சூழ்நிலையிலே ரொம்ப முடியாமல் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே இருந்ததுனால உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அன்னைக்கு மத்தியானமே போயிட்டு அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் பண்ணிட்டு எல்லா காரியங்களும் அவர்கள் அப்படியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க மேற்கொண்டு இது எதனால வந்தது என்ற காரியத்தை சொல்ல மறுத்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் அதிகமாக்கி கொண்டே இருந்துட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அப்படி இருந்தார்கள். அதனால அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து திரும்பமாக ஜிஹெச்சுக்கு சென்று அங்கே போய் அட்மிஷன் ஆகி அங்கே ஒரு 20 நாள் கழித்து ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே முடித்து கொண்டு திருப்பியாக நாங்கள் அப்படியாக கரெக்டாக 31ஆம் தேதி அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் வந்தோம். அது கூட டாக்டர் கண்ணில் டயட் எடுத்து அடுத்த நாள் நியூ இயர் சர்வீஸாக இருக்குது, சர்ச்சில் போய் வாசிக்கணுமே, கீபோர்டு வாசிக்கணுமே என்ற சூழ்நிலைக்காக அதை நாங்கள் அப்படியாக ஜெபத்தோடு இருந்து அந்த காரியத்தை டாக்டர் முன்பாக வைக்கும் போது அவர்கள் தயவு பண்ணி அவர் 31ஆம் தேதி அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு நியூ இயர் சர்வீஸ்லாம் இங்கே அட்டன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு தான் நான் குழந்தைய பார்க்க முடியுது நேரில். அதுக்கு முன்பதாகவே நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுதே நாங்கள் திருச்சியில் பிறந்தான் கூட இருந்து பார்க்க முடியல. எல்லா மனைவிக்கும் தன் புருஷன் கூடவே அங்கே பிரசவத்தில் இருக்கணும், முதல்ல கணவர் தான் பார்க்க வேண்டும் குழந்தைய வாஞ்சி இருக்கும். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போயிட்டானால் முதல்ல குழந்தைய பார்த்தது அங்கிள் தான். அவர் தான் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முன்பதாகவே பிரசவத்துக்குள்ள மனைவியை அழைத்து கொண்டு போக அந்த சூழ்நிலையில் கட்டுரத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தோம். நானும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் கத்தாவே தெரியும் எங்களுக்கு நான் அதை அப்படியாக கர்ப்பமாக இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு பெண் பிள்ளை வேண்டும், நான் பிள்ளையை பிறந்துட்டேன், அதனால் எனக்கு பெண் பிள்ளை வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த சூழ்நிலையில பிரசவத்துக்குள்ள ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போகும்போது நான் ஜெபித்தது, கட்டாவே எனக்கு ஒரு ஆள் பிள்ளையை தருகிறானால்
என்னை எப்படி என் பெற்றோர்கள் நடத்தினார்களோ அதே விதமாய் நானும் அவனை உம்மிடத்தில் பிரதிஷ்டை செய்து உம்மிடத்தில் நான் ஒப்படைப்பேன். அவனை உண்மைக்கென்ற உங்களுடைய ராஜ்யத்திற்காக நான் வளர்ப்பேன் என்று நான் பொருத்தனை பண்ணேன். அது ஜெபம் பண்ணி இருக்கிற நேரத்திலே கரெக்டா போன் கரெக்டா வந்தது. இந்த மாதிரி ஆண் பிள்ளை பிறந்தான் என்று நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். கர்த்தாவே ரொம்ப பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையை செய்து எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் கிடைக்காமல் அப்படியாக நிறைய காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். வேலையில அடையனுக்குன்னு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறது என்று நான் நன்றி சொல்கிறேன். அதுவும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் பிறந்தது எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அவன் மட்டும் அப்படியாக எங்கள் குடும்பத்தில் வராமல் இருந்தால் நான் இருந்த சூழ்நிலையில அப்படியாக முழு குடும்பம் அப்படியாக ரொம்ப உடைந்து போயிருப்போம். ஆகவே நினைத்துக் கொண்டு அப்படியாக டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகும் டயாலிசிஸ் செல்ல வேண்டும். நான் என்ன நினைச்சேன்னா டயாலிசிஸ் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, டயாலிசிஸ் பண்ணாலும் நீங்க தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நீங்க அந்த கிட்னி உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இல்லாட்டி உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. டயாலிசிஸ் போயிட்டு இப்போ 2 மாசம் பண்ணிட்டே இருக்கோம். பிரதர் ஆட்டோ தான் ரொம்ப உதவியா இருக்காரு எங்களுக்கு. நைட்ல டயாலிசிஸ் கூட்டும் போதெல்லாம் சொல்ல டைம்லாம் வந்திருந்தாரு. 2 மாசம் அப்படியா டயாலிசிஸ் சென்றிருந்தோம். அப்படியாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை மட்டும்தான் கர்த்தர் அப்பா ஃப்ரெண்டு மூலமா ஒரு சகோதரனை அனுப்பினார். சகோதரன் விட்டர் என்ற சகோதரன் எனக்கு தெரியும், நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பண்றவர். அவர் மூலமா வந்து அப்படியாக இனிமா கொடுக்கறது, அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஜூஸ் சாப்பிட்றது, அந்த காரியங்களை தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக அப்படியாக அந்த அலோபதி விட்டு இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு அலோபதிக்குள்ளாக விட்டுட்டு நாங்கள் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக சென்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர சூழ்நிலை ஒரு வருடம் கழித்து பார்த்தோன்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா நீர் போத்துருச்சு. நீர் போத்துன அந்த சூழ்நிலை ஒவ்வொரு ஜூஸ் குடிச்சதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப நீர் போச்சுன்னா அதுக்கு அந்த நேச்சுரோபதியில ட்ரீட்மெண்ட் இல்லை. சவர்னால அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்ற காரியம் அவருக்கு தெரியல. நீங்க இங்கிலீஷ் மெடிசன் நீங்க அலோபதி போய் பாருங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவங்க எடுத்துருவாங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்படியே குரோம்பேட்டில் அங்கே போயிட்டு அட்மிட் ஆகி அந்த நீரெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்தபோது தான் சகோதரன் குருவும் அங்கிளும் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி செய்தியில ஒரு சகோதரன் இருக்கார், அரியல் பிரதர் பாஸ்டர் ஆனந்த் பிரதர் இருக்காரு, அவரு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, நிறைய பேர் கியூர் ஆகுது, நாங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக அவருக்குள்ள கான்டாக்ட் பண்ணி அதுல இருந்து நாங்கள் இதுவரையும் அவருக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டும் அந்த டிராப்ஸ், அந்த ஹோமியோபதி மாத்திரைகள் இதெல்லாமே அது நம்மளுக்கு ஒரு உதவியா மாத்திரமே தான் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் அது மூலமா இந்த காரியம் சரியாகுமானா இல்லை. எப்பொழுது சரியாகும் என்றால், தேவன் எதற்காக நம்மை இந்த பூமியில வைத்தார், இந்த பெட்ரோலுக்கு எதுக்காக நம்மளுக்கு கொடுத்தார், நாம் இந்த பூமியில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று அவர் பார்க்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது மாத்திரமே இந்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கென்று உபயோகித்தேன். அவருடைய நாமத்திற்காக நாம் அப்படியாக ஜீவிக்கும் பொழுது இந்த மருந்துகள் நம்மளுக்கு மூலமாக ஒரு சப்போர்ட் ஆக மாத்திரமே இந்த மருந்துகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படியாக கொஞ்சம் டெய்லியாக குடும்ப ஜபம், தனிப்பட்ட ஜபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதன் மூலமாக அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக யூரியா கிரேட்டன் அப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது யூரியா கிரேட்டன் செக் பண்ணா இருக்கிறதுன்னு காமிக்குது, ஆனா அந்த
ஹையர் என்ன நிலைமை கண்டிஷன் உடம்பு நிலைமை இருக்கணுமோ அந்த மாதிரி கிடையாது. நார்மலா எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் நான் இருக்கிறேன். அதன் மூலமா அதான் ஆனந்த் சொன்னாரு, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், தொடர்ந்து இந்த மருந்துகளே சாப்பிட்டு கொண்டு இருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தீங்கன்னா இந்த மருந்துகள் தேவைப்படாமல் போகும் என்று சொன்னார். அதே போல நாங்கள் அப்படியாக இந்த மருந்து சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் எப்பொழுதும் இந்த ஜீவன் போலதான வேண்டிதான அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றி இப்பொழுது உங்கள் முன்பாக நிற்கும்படியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக முன்பாக நிற்க வைத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியுடன் நான் இருக்கிறேன். அதற்காக தொடர்ந்து எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் அப்படியே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம வேதத்தை வாசித்தது போல நாம் அப்படியாக அந்த பகுதிகளாய் நாம் செய்திகளாய் நாம் செல்வோம். அவங்க வேதத்தை வாசித்தோம். மத்திய 25 1 12 வரை நாம் வாசித்தோம். இதற்கு இந்த பகுதிக்கு ஒரு மெசேஜுக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பிரைட் ரூம் ஹாஸ் கேம், மணவாளன் வந்து விட்டார் என்ற தலைப்பை நாம் கொடுக்கலாம். இப்பொழுது நாம் அந்த முதலாம் வசனத்தை வாசிப்போம். முதலாம் வசனத்தை வாசிங்க. மத்திய 25 1 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்து அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு எது ஏந்தி கொண்டு போச்சா? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குதான்? இந்த 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கு. அங்க ஒரு ஓமான மாதிரி தான் இந்த கன்னிகளை பத்தி சொல்றாங்க தவிர அங்க யார் ஏந்தி கொண்டு போனார்கள்? பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை ஏந்தி கொண்டு போனார்கள் மணவாளனை பார்க்க முடியாது. பரலோக ராஜ்யம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் யார் என்று சொல்கிறார் தேவன். லூக்கா 17:21 இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, அதுவே அந்த ரகசியம் என்று இயேசு சொல்லுகிறார் ஊழியத்தில் செய்யும் பொழுது. நாம் அப்படியே பார்க்கும் பொழுது மத்திய 5:3 வாசிங்க. மத்திய 5ஆம் அதிகாரம் 3 ஆவியில் எழுதியுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 10 வரை வாசி. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வாசிக்கிறோம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் தேவன் எப்படியா தம்மை வெளிப்படுத்தினார்? எளிமையில மறந்து அபிதமாக தம்மை வெளிப்படுத்தினால் அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் நாம் எப்படி உள்ளவர்களா இருக்கணும்? எளிமையுள்ளவர்களா இருக்கணும், மேட்டிமையுள்ளவர்களா இருக்கக்கூடாது. எனக்கு எல்லா செய்தியும் தெரியும், நான் இத்தனை வருஷமா செய்தியில் இருந்தேன் என்ற மேட்டிமை அகம்பாவும் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. அப்பொழுது என்ன அதன் மூலமா என்ன தெரியுது? தேவனுடைய ஆவி அவர்களிடத்துல இல்லை என்று தெரிகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படியாக சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், நீதியின் பசித்தாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய நீதி அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில நாம் இருக்கிறபடினால இந்த கடைசி கால செய்தியில நம்ம சொந்தக்காரர்களாலும் மற்றவர்களாலும் நாம் என்ன படுகிறோம்? தூஷிக்கப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம். அதனால என்ன பண்றோம்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம். படியனுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
இந்த துன்பம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்தியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு உறுதியா அப்படியே நிற்கிறேன் என்ற விசுவாச பரீட்சைக்காக கர்த்தர் அப்படியே கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியோடு நான் இருக்கிறேன். அதன் மூலமா கர்த்தருக்கு நான் எப்படியாக அவருக்காக எவ்வளவு தூரம் நான் உறுதியா நிற்கிறேன் என்று பார்க்கிறார். அதனால நாங்கள் வாசிக்கிறோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் பார்க்கிறோம். அதே சமயத்துல யாரை நேசிக்கிறாரோ அவளை சிக்ஷித்து காப்பாற்றுகிறார். இப்ப நம்ம பிள்ளைகளை அடிக்கிறோம், அதனால அவர்களை நாம் சிக்ஷிக்கிறோம். எதனால? அவரை நேசிக்கிறதுனால நம்ம சிக்ஷிக்கிறோம். அடிக்காமே நீ நல்ல பையன்பா நீ அப்படியே வாயிலே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திருந்த மாட்டான். எப்போ அடிக்க வேண்டுமோ அப்ப நம்ம பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும். அப்பதான் பெரியவனா இருக்கும்போது நீ பெருமை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது போல நம்ம பிள்ளைகளை கண்டித்து ஒரு ஒழுக்கத்திலே நாம் வளர்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் பெற்றோர்கள். அடுத்தது இந்த 2ஆம் வசனத்தை 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள் அந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அந்த கைகளை என்ன எடுத்துக்கொண்டு போனார்களாம்? தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். நாம் அதை பத்தி பார்ப்போம். 3ஆம் வசனத்துல தீவட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தீவட்டிகள் யாரு? வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறது? தீவட்டி யார் கடையிலமா இருக்கிறது? கிதியோன் என்ன பண்ணானா, மீதியார்களை வீழ்த்தும்படியாக மண்பானையை உடைத்து தீவட்டியை வெளியே எடுத்தான். அந்த 300 வீரர்கள் கூட போய் சென்று அந்த மீதியார்களை வீழ்த்தும்படியாக கிதியோன் மண்பானையை உடைத்து தீவட்டியை வெளியே எடுத்து காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் அதை ஜெயித்துக் கொள்கிறார்கள். அந்த தீவட்டி யார் என்று பார்க்கும்போது அந்த மண்பானை நாம இருக்கிறோம். தீவட்டி நம்மளுக்குள்ளா இருக்கிறது. இந்த மண்பானை உடைச்சுதான் அந்த தீவட்டி வெளியே எடுத்து காண்பிக்க முடியும். இந்த வெளி தோற்றம் அழகு கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. நாம் இத ரொம்ப என்ன சொல்றது, உலகத்தார் போல நாம் இப்படியா இருக்க வேண்டும், அப்படியா இருக்கும், இந்த கிரீம் அந்த கிரீம் போட்டு இப்படியாக அழகா இருக்க வேண்டும், ஃபிட்டா இருக்க வேண்டும், இல்ல ஜிம்முக்கெல்லாம் போறாங்க பசங்க. கர்த்தர் அப்படியாக கட்டுக்கோப்பான ஆட்களையா தேர்ந்தெடுக்கிறாரு? தாவீது எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அண்ணன்லாம் இருந்தாங்க மிலிட்டரியில, நல்ல 6 பேக்கோட தான் இருந்தாங்க. ஜிம்முக்கு போறவன் 6 பேக் இருக்கிறவன் கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. யாரை தேர்ந்தெடுத்தாரு? தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தவனை தான், எளிமையோட இருக்கிறவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். அதனால வாலிப பிள்ளைகள் தங்களுடைய சுய அலங்காரத்திற்காக எதையும் செய்யக்கூடாது. டைட்டா டிஷர்ட் போடுறது, ஆஃப் ட்ரெஸ்ஸர் போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பெற்றோர்கள் அதுக்கு யார் காரணமா? பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அதே போலதான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம வில்லியமேனையும் எடுத்தீங்கன்னா கூட ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? பெற்றோர்கள் எங்களுக்கு போட அனுமதிக்கல, கர்த்தரும் அதை அனுமதிக்கல. அதனால எங்களுக்கு அந்த ஆசை வரல, நாங்கள் போடல. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள்ன்றதுக்காக பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து பழகி விட்டுறாங்க. அப்ப யார் மேல தப்பு? பிள்ளைகள் மேல தப்பா? பெற்றோர்கள் வளர்க்க தெரியாதவர்களா இருக்கிறார்கள். அது நம்ம பின்னாடி நாம் பார்ப்போம். அதனால நம்ம இங்க பார்க்கும்போது தீவட்டிகள் நாம இருக்கிறோம். அந்த புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளோட அந்த எண்ணெயை கொண்டு போகவில்லை. தீவட்டி என்று பார்க்கும் பொழுது உலகத்தில் கர்த்தர் ஒளியா இருக்கிறார், அவரே தான் வாத்தியமாய் இருக்கிறார். நானே வாத்தியம் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என்னை பின்பற்றுகிறான் அவனும் ஒளியும் அதே போல பின்பற்றினால் வாத்தியமாய் இருக்கிறான். இதை கர்த்தர் இதை சொன்னதை வைத்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். செய்தியில தேவனுடைய தூதர் என்ற செய்தியில சொல்லுகிறார். 51ஆம் வருஷம் பேரா 5வது பேரா
why this sign is not for you to follow me. இந்த அடையாளங்கள் இப்ப பார்க்கிறதான அடையாளங்கள்லாம் நீங்க பார்க்கறதுனால இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்னை பின்பற்றுவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பட் டு ஃபாலோ வாட் ஐ டெல் யூ, நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தீர்க்க சொல்கிறார். இந்த and that sign is this, that you ought to follow the Lord Jesus Christ. அவர் தன்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை தீர்க்கதரிசி. ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவங்க என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி போலவே ட்ரெஸ் போட பாக்குறாங்க, தீர்க்கதரிசி போலவே ஹேட் வைக்க பாக்குறாங்க, அவரை போலவே நடக்க பாக்குறாங்க. அவர் எப்படியா சபையை நிர்வாகிச்சாரோ அதே போல ரெண்டாம் டவுல இருந்த மாதிரியே நாங்க குறிப்பிட்டு வச்சுக்கிறோம் பிரதர். அவர் மாதிரி நாங்க பின்னாடி வசந்த பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட், அது அவங்க சர்ச்சில் வச்சாங்க. நீ உன் சபையில என்ன வைக்கிற? அவங்க சபையில வச்சாங்க, நானும் அதே போல வைக்கிறேன்றதுக்காக இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. அதனால அவர் என்ன சொன்னார்? என்ன பின்பற்றாமல் பவுலும் அதே தான் சொல்கிறார், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். இந்த அடையாளங்களை நம்ம பார்க்கணும். இப்பொழுது கொரோனா வைரஸ் பூமியை உலகத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. இது ஒரு அடையாளமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இது கர்த்தர் பேசுகிற ஒரு மொழி, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு உரையாடல். இதன் மூலமா நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளோட மீட்பு சமீபமா இருக்கிறது என்று நாம் வானத்தை நோக்கி அவருடைய வார்த்தை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது எடுத்துக்கொள்வோம், நாம் காணப்படுவோம். இந்த அறிகுறிகளை நாம் அடையாளங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த deity which is in you, அந்த தெய்வீக தன்மை நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம அந்த வியாதிஸ்தருக்காக நம்ம ஜெபம் பண்றோம், இத்தனை பேர் இறந்துட்டாங்க, பரிதாபப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 54ஆம் வருஷத்துல அந்த கோர்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கிருமி போரானது வரும் இந்த கடைசி காலத்துல. யாரை அது பாதிக்காதா? பரிசுத்தாவி பெற்றவர்களை அது பாதிக்கவே பாதிக்காது. அப்ப இந்த கிருமி போர் வந்தது நல்லதா கெட்டதா? கிருமி போர், கொரோனா வைரஸ் வந்தது நல்லது. அதன் மூலமா என்ன தெரியும்? யாரு பரிசுத்தாவி பெற்றிருக்கிறார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதுக்காக நம்ம பயந்து கொண்டு இப்போ வந்திருக்கிறதுனால நம்ம உபாசம் பண்ணி, பிரதர் கொரோனா வைரஸ் வந்தவங்களுக்குலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், அந்த விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்ல தேவையில்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் நாம் பார்க்கிறோம். இங்க அடையாளங்கள் மூலமா அவர் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றாமல் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அதே செய்தியில, தேவனோட தூதன் என்ற செய்தியில 34 சொல்றார், he was a whirlwind in a bush to me. அவர் அந்த புதர்ல ஒரு மெல்லிய காற்றில் என் இடத்துல வந்தார். when he appeared, அவர் அங்க அப்படியாக தோன்றும் போது, and I came as Moses of old to tell you not to follow me, follow Christ. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? மோசே போல நான் பழைய காலத்துல வந்தது போல நான் வந்து சொல்லுகிறேன். மோசே என்ன சொன்னான்? என்னை பின்பற்றாமல் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். believe him, he is here. நீங்கள் விசுவாசித்தால் அவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். நாம் அதை பார்த்தோம். அதனால நம் தீவெட்டிகளை பிடித்தவர்களாய் யாரை பின்பற்ற வேண்டுமா? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். தீவெட்டி புத்தி இல்லாதவர்களும் தீவெட்டி எடுத்துட்டு கொண்டு போனார்கள், ஆனா எண்ணெய் எடுத்துட்டு கொண்டு போகவில்லை. எண்ணெய் எதற்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த 4ஆம் வசனத்தை வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். எண்ணெய் எதற்கு அடையாளம் வந்து பார்த்தோம்? பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது பார்த்தோம். இப்ப நான் சொன்னோம், கொரோனா வைரஸ் பரிசுத்தாவை பெற்ற ஜனங்களே அதை தொடுகிறதில்லை, தாக்குறதில்லை. ஆனால் பணவாட்டி பயந்து கொண்டு இருக்க தேவையில்லை. மாஸ்க் போடணும், இங்க போனா அது தொத்தம் இது தொத்தம். அரசு சொல்ற போல நாம் அது என்ன சொல்றது? உலகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அரசு சொல்லுகிறத நீங்கள் அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்பட்டு நடக்க வேண்டும். அதனால வெளியில என்ன கர்த்தர் பஸ்தாவில் அபிஷேகம் பண்ணியிருக்காரு,
ஆனால் நான் மாஸ்க் போடாம தான் வருவேன் என்று போலீஸ்கார்ட்ட போய் விவாதம் பேசக்கூடாது. மாஸ்க் போட சொன்னா போடணும். அதனால உங்களுக்கு வைரஸ் வராம இருக்குமான்றது கிடையாது. நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்கன்னா வராது, பெற்றலைன்னா கண்டிப்பா வரும். இப்போது எப்படியாக பரிசுத்தாவி பெற்றுக்கலன்னு நம்ம பார்ப்போம். யாருக்கு அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படுது, எப்படியாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், எப்படியாக பரிசுத்தாவை பெற்றார்களா? மனம் திரும்புதல், அப்புறமாக பாவ மன்னிப்பு கேட்ட ஞானஸ்தானம் பெறும்போது மாத்திரம்தான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவார்கள். அது என்ன மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு கேட்ட ஞானஸ்தானம்? அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு மற்றும் எல்லா சீஷர்களும் எதனால எப்படியாக ஞானஸ்தானம் பெற்றார்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். பேதுரு, பவுல் எல்லாருமே எதனால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறார்கள். அவங்கள கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் எங்க போய் காத்திருக்கிறாங்க? அந்த மேல் வீட்டுல போய் காத்திருக்கிறாங்க 120 பேர். அப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உலகங்களில் போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இவர்கள் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். தேவனுடைய இயேசுனுடைய சீடர்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? Jesus told them to give baptism in the name of Father and of Son and the Holy Ghost. இயேசுவானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால ஞானஸ்தானம் கொடுக்க சொன்ன பொழுது இவர்கள் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் சொன்னது, பிதாவுடைய அவர் நாமம் என்னவா இருக்கிறது? பிதாவுடைய நாமம் அது கர்த்தராக இருக்கிறது. தேவன் ஆதியிலே அவர் என்னவா இருந்தார்? பட்டப்பெயர்கள் நிறையவா இருக்கிறது. எகவா ஈரே, எகவா ஷாலம் என்ற பட்டப்பெயர்கள் அவருக்கு நிறைய இருக்கு. சாரோனின் ராஜா, லிலி புஷ்பம் என்ற மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கிறது. ஆனா பிதாவுக்கு அவரோட நாமம் என்ன? கர்த்தர் என்றது அவர் நாமம். பின்பாக அவர் குமாரன் என்று சொல்ற விதமாக குமாரனுக்கு என்ன பெயர் இருந்தது? பூமியில் அவர் வரும்பொழுது இயேசு என்ற பெயர் இருந்தது. பின்பாடு பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். பரிசுத்தாவி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறதே அந்த ரகசியம். அதுதான் அந்த பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள இருக்கிறது. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி என்றது அந்த நாமத்தினா அப்பா என்றது பேரா? குமாரன்றது பேரா? பரிசுத்தாவின்றது பேரா? அது அவருடைய உத்தியோகமா இருக்கிறது. தேவனுடைய உத்தியோகம். அவருடைய பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனானவர் அதுதான் சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலான ஞானஸ்தானம் பெறுங்கள் சொல்றார். அதை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். அந்த உத்தியோகங்களை சொல்லி சொல்லுகிறார், நீங்க ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதே சீஷர்கள் எப்படியாக கரெக்டாக அதை பிடித்து கொண்டு அந்த வெளிப்பாடை பெற்றோர்ல அந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஒரே நபர் 3 ஆள் தத்துவங்களை கொண்டிருக்கிறார் என்று தீர்ப்பு சொல்லுகிறார். இப்போது நம்ம பார்க்கும்போது பிதாவானவர் குமாரனை அனுப்பி மறிக்க சொன்னாரு. அப்படி பாவங்களுக்காக குமாரன் தான் வந்தார், இயேசு தான் வந்தார். பிதா வரல, பரிசுத்தாவி வரல. யார் வந்தா பூமியில? இயேசு வந்து மரித்தார். அப்போ பிதா பெரியவரா இயேசு பெரியவரா? பிதா பெரியவரா? பிதா இயேசு அனுப்பி மறிக்க சொன்னார். ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்று பாவங்களுக்காக மறிக்க சொன்னார். அப்ப இயேசு பெரியவரா பிதா பெரியவரா? யார் உங்களுக்காக மறிச்சாரு? இயேசு தானே பெரியவர். அப்போ பிதாவை ஏன் வணங்குறீங்க? பிதா நமத்துல ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? கொடுக்க கூடாதுல்ல? இதன் மூலமா தான் என்ன பண்றாங்க?
ஒன்லி ஜீசஸ் குரூப் வந்தது. ஒரே எஸ், அவர் மட்டும்தான். அவங்க பரிசுத்தாவியும் நம்ப மாட்டாங்க, பிதாவையும் நம்ப மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அது ஆள் தத்துவமா இருக்குது. நீங்க யாரு? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அப்பா, உங்க மனைவிக்கு நீங்க புருஷன், கணவர். சரிங்களா? உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பையன். 3 பேரா நீங்க? ஒரே ஆள் தானே? நீங்க தான் பையன், நீங்க தான் அப்பா, நீங்க தான் கணவர். வெளியில போனா ஆட்டோ டிரைவர். 4 உத்தியோகம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? வீட்டுல இருக்கும்போது ஆட்கள் அந்தந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா பேர் என்ன? ஜான் ரகுன்னா பேரு. அதுதான் ஃபைனல். அதே மாதிரி கர்த்தருடைய பேர் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் அவர் பேர் கிடையாது. அது அவர் உத்தியோகம், அவர் செய்கிற வேலைக்கான அது பேர். அவர் ஆதியிலே பிதாவா இருந்தார். சரிங்களா? அது கர்த்தருடைய, அது அந்த நாமம் கர்த்தரா இருக்கிறது. 3 நாமத்தையும் பார்த்தோம் நம்ம. கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அந்த நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் பரிசுத்தாவி பெற முடியும். பிதா குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்தாவி வராது. சரிங்களா? நம்ம அதை அப்படியாக ஆதியில நம்ம அந்த காரியத்துல பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு மேலாக இருந்தார். 1ஆம் யாத்திரையில எப்படியாக வந்தார்? மேக சாமமா அக்னி சாமமா அவர்களை வழிநடத்தினார் மோசேகளை கூட. 1ஆம் யாத்திரையில காட் above us. 2ஆம் யாத்திரையில காட் with us, அவர்களோடு இருந்தார். எப்படியாக இருந்தார்? இயேசுவாக, மெசேயாவாக அவர் கூட இருந்தார். இப்பொழுது எப்படியாக இருக்கிறாராம்? காட் இன் us, பரிசுத்தாவியாக நம்மளுக்குள்ளா இருக்கிறதே அந்த ரகசியம். அந்த பரிசுத்தாவி என்னவா இருக்கிறது? வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையா இருக்குது. தீர்க்கதரிசி மூலமாய் அது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படியா கர்த்தர் இறங்கி வந்தாராம்? 1ஆம் யாத்திரையில் நான் பார்த்த மோசைக்குள்ள இருந்தார் என்று. மோசைக்குள்ள கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் டைரக்டா தான் பேசினார் இஸ்ரேல் ஜனம் கூட. ஆனா இஸ்ரேல் ஜனம் என்ன சொன்னாங்க? கர்த்தர் எங்களுக்கு டைரக்டா பேச தேவையில்லை, அது எங்களால் கேட்க முடியவில்லை, இடி முழக்க போன்ற சத்தமா இருக்கிறது, எங்களுக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி நீரே கேட்டு எங்களுக்கு சொல்லும் என்று மோசே இடத்துல சொன்னார்கள். அவங்க மோசே கர்த்தரிடத்துல போய் கேட்டு மோசே ஜனங்களை நடத்தினார். அப்புறம் அந்த ஆவி எங்க வந்தது? மோசே இடத்துல இருந்து யோசுவா இடத்துல வந்தது. யோசுவா போய் உங்களுக்கு அடுத்தது நான் தான் இருக்கணும் என்று அவன் போய் கேட்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ யோசுவா மேல போய் நீ உன்னோட ஸ்தானத்துல போய் நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்ட. இப்ப இருக்கிற நம்ம பாக்குறோம், பாஸ்டர் இடத்துல இருந்துன்னு பாஸ்டர்னு சொல்லி பாஸ்டர் கடைசியா கட்டுன்னு போயிட்டு குழியில தள்ளி விட்டு போயிடுறாங்க. அது முன்னா பாக்குறோம், அவங்க யோசுவா கிடையாது. யோசுவா வந்தா என்ன பண்ணுவாங்க? மோசேனுடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றுவாங்க, பாஸ்டருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றுவாங்க. அப்பதான் மோசைக்குள்ள இருந்த தேவன் யாருக்குள்ள வருவாரா? இந்த யோசுவாக்குள்ள வந்தது போல பரிசுத்தாவே நம்மளுக்குள்ள வருவார். 2ஆம் யாத்திரையில பார்க்கும்போது இயேசுக்குள்ள தேவன் அப்படியாக இருந்தார். அவர் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் தன்மை அவருக்குள்ளாக இருந்தது. அது மூலம் என்ன பண்ணாரு? அற்புத அடையாளங்கள் அதெல்லாம் செஞ்சாரு. வியாதியசில சொஸ்தமாக்கினா, மருத்துவ உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது அந்த ஆவி நம்மளுக்குள்ள வரும்போது வர வேண்டும் என்றால் சீசன் என்ன பண்ணாங்க? அவரே பின்பற்றி நடந்தார்கள். அவர் சொன்ன விதமாக ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பரிசுத்தாவை அந்த மேல் வீட்டில் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு சீஷர்கள் அப்படியாக அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆவி எங்க வருது? இயேசு இடத்துல இருந்து சீஷர்கள் இடத்துல எல்லா இடத்துலயும் போயிடுச்சு. சீஷர்கள் இடத்துல போயிட்ட பிறகு 3ஆம் யாத்திரையில பார்க்கிறோம், தேவனானவர் யாருக்குள்ள இறங்கி வருகிறார். யாருக்குள்ள தேவன் பேச முடியும்? தீர்க்கதரிசி கிட்ட மாத்திரம் தான் தேவன் பேச முடியாது. பாஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் நேற்று நைட் என்கிட்ட பேசினார் பிரதர், இந்த வெளிப்பாடு கொடுத்தார் பிரதர். தீர்க்கதரிசி கிட்ட மாத்திரம் தான் தேவன் பேசுறார். உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கலாம், வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும். அது இந்த மணி நேரத்துக்கான செய்தியோட அது ஒத்து போக வேண்டும். 2ஆம் குழுல தேவன் இப்ப எங்க இருக்கிறாரா? மனவாட்டிக்குள்ளாக தம்மை மயத்துக் கொள்கிறார். 2ஆம் போயிட்டாரு. பரிசுத்தாவி யாருக்குள்ள இருக்கிறது? மனவாட்டிக்குள்ளாக இருக்கிறார்.
பிரணாம் யார் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்னவா இருந்தார்? தேவனுடைய சத்தமா இருந்தார், தேவனுடைய எக்காலமா இருந்தார். ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசுவானவர் மரித்த பின்பு இருந்தார் என்று விசுவாசிக்கிறவனே. 4:16. 4:16. ஏழில் கர்த்தர்தாமே ஆராதனத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். நம்ம என்ன வாசித்தோம்? தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருகிறார். இதுதான் அவருடைய அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தம் யார் என்று நாம் சொல்லுகிறோம்? வாய்ஸ் ஆஃப் காட் என்று பேசுனத செய்தியை நாம் சொல்லுறோம். அப்போ தேவன் ஆர்வத்தோட வந்து விட்டாரா இல்லையா? தேவனுடைய ஆர்வாரம் என்னவா இருக்கிறது? தீர்க்கதரிசியுடைய செய்தியா இருக்கிறது. தேவ எக்காலம், அந்த 7 எக்காலம் குறித்து தீர்க்க சொல்லுகிறார். நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த கடைசி எக்காலம் யாரா இருக்கிறது? அதுவும் தீர்க்கதரிசியா இருக்கிறார். பிரதானத்துடைய சத்தம்